25வது பவள விழா பொதுக்கூட்டமானது காஞ்சிபுரத்தில் வருகின்ற 28ஆம் தேதி, அதாவது நாளை நடைபெற உள்ளது என அறிவித்திருந்தனர். திமுக பவள விழா காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது என இடத்தினை தேர்வு செய்த நாள் முதல் பவள விழா பொதுக்கூட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அன்றிலிருந்து நடைபெற்று வருகிறது. பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தினையும் அதற்கான ஏற்பாடுகளை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் அன்பரசன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் ஆய்வு செய்திருந்தனர். இந்த நிலையில் நாளை நடைபெறக்கூடிய பவள விழா பொதுக்கூட்டமானது நடப்பதற்கான ஏற்பாடுகளை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதாவது பொதுக்கூட்டத்திற்கு தேவையான பந்தல் அமைக்கப்பட்டு 500 அடி நீளமும் 250 அடி அகலமும் கொண்ட இப்பந்தலில் 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்விடத்தில் மேடைகளை அமைத்தல், மின் விளக்குகள் அமைத்தல், மின்விசிறி அமைத்தல், கட் அவுட் வைப்பதற்கான சாரம் கட்டுதல் போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் பொதுக்கூட்டத்திற்கு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக பொதுக்கூட்டத்தில் வருவதற்கு முகப்பு வாயிலில் பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லம் போன்று அலங்கரித்து அண்ணா வீட்டிற்குள் வருவது போல அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று திமுக கொடிகளும் முதலமைச்சர் வரக்கூடிய வழியெங்கும் நடப்பட்டிருக்கிறது. மின் விளக்குகளால் மறைந்த கலைஞர், பேரறிஞர் அண்ணா, பெரியார் உருவங்களை வடிவமைத்தும் வழிகள் தோறும் அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது. மேலும் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தில் எதிர்பாராமல் மழை வந்தால் மழை நீரும் தேங்காத வண்ணம் பொதுக்கூட்டத்தில் பந்தல் அருகாமையில் முன்னெச்சரிக்கையாக தொட்டில் அமைத்து மழைநீர் சேகரிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் விறுவிறுப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்போது கூட்டத்திற்கு திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் அமைச்சர்களும் வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்ற நிலையில் பவள விழா பொதுக்கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவாரா, அதேபோன்று அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் பொதுமக்களிடம் எழுந்துள்ளது.